ஒரு அழகான காட்டில் பனிக்காலம் ஆரம்பிச்சிடுச்சு. எங்கு பார்த்தாலும் வெள்ளை வெள்ளைன்னு பனியாலேயே மூடி இருந்துச்சு. அந்த காட்டுல இருந்த மரங்களும் தங்களோட இலையை உதிர்த்து குளிர்காலத்துக்கு தயாராச்சு. மரங்களும் மாதிரி பறவைகளும் குளிர்ல இருந்து தங்களை பாதுகாத்துக்கிறதுக்காக மரத்தாலான வீடுகளையும் செய்து தயாரா வச்சிருந்தாங்க. ஆனா காலுக்காகவும் ராணிக்காகவும் குளிர்காலத்துக்கு தயாராகாம குளிர்ல நடுங்கிக்கிட்டே இருந்தாங்க. அலுச்சி, குளிர்காலம் இவ்வளவு வேகமா வந்துடுச்சு. நம்ம குளிர்காலத்துக்கு எதுவுமே சேமிக்கல. நமக்குன்னு ஒரு மர வீடு கூட நம்ம கட்டிக்கல. பறவைங்க வீட்டுல கொஞ்ச நேரம் தங்கிக்கலான்னு இடம் கேட்டாலும் கண்டிப்பா அவங்க நம்மள சேர்த்துக்க மாட்டாங்க. எந்த வருஷத்தை விடவும் இந்த வருஷம் அதிகமா பனி வேற பெய்யுது. நாம என்ன பண்ண போறோம் காலுஜி? ராணி, பறவைகள் உணவு தரலன்னா என்ன? நாம அவங்க வீட்டுல இருந்து உணவை திருடிடுவோம். அப்படியே நாம உணவு திருடினாலும் எங்க கொண்டு வைப்போம் காலுஜி? நமக்குன்னு ஒரு வீடு கூட இல்ல. நம்ம காட்டோட முடிவுல ஒரு குகை இருக்கு ராணி. அங்க எந்த பறவைகளுமே வரமாட்டாங்க. குளிர்காலம் முடியறது வரை நாம திருடின உணவை அங்க வச்சு நிம்மதியா சாப்பிடலாம். அருமையான யோசனை காலுஜி. அப்படின்னா ராத்திரியோட ராத்திரியா எல்லா பறவைகள் வீட்டுல இருந்தும் நாம உணவை எடுத்துக்கிட்டு அந்த குகைக்கு போயிடலாம். அதே நேரத்துல மற்ற பறவைகள் அவங்க சேமிச்சு வச்ச உணவை சாப்பிட்டுட்டு அவங்களோட வீட்டுல ரொம்ப பாதுகாப்பா இருந்தாங்க. அம்மா, இந்த பனிக்காலம் எப்ப முடியும்? எனக்கு வெளியே விளையாட போகணும். வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லை அம்மா. பேட்டா, இன்னும் கொஞ்ச நாட்களுக்கு நம்ம காட்டுல பனிக்காலமா தான் இருக்கும். நாம வெளியே போறது ரொம்ப ஆபத்து. வீட்டுக்குள்ள இவ்வளோ உணவு அம்மா உனக்காக சேமிச்சு வச்சிருக்கேன். இதை சாப்பிட்டுட்டு உள்ளேயே விளையாடு. அப்படியே ராத்திரி நேரம் ஆச்சு. நிலவு மெல்ல மெல்ல மேல வந்துச்சு. ராணி, காட்டுல இருக்கிற எல்லா பறவைகளும் இப்ப தூங்குற நேரம் ஆயிடுச்சு. நாம மெதுவா போய் அவங்க வீட்டுல இருந்து உணவை எடுத்துக்கிட்டு அந்த குகைக்கு போயிடலாம். சரி காலுஜி, சீக்கிரம் போலாம். காலையில இருந்து நான் எதுவுமே சாப்பிடல. ராணிக்காகவும் காலுக்காகவும் மெதுவா போய் ஒவ்வொரு பறவைகள் வீட்டுல இருந்தும் உணவை திருடி அந்த குகையில வச்சாங்க. ராணிக்காகவும் பசியா இருந்தனால கொஞ்சம் உணவுகளை சாப்பிட்டுட்டு காலுக்காகத்துக்கிட்ட சொல்லுச்சு, அப்பாடா, நிறைய சாப்பிட்டாச்சு. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. ஆனா ரொம்ப குளிருது காலுஜி. எனக்காக கொஞ்சம் நெருப்பு மூட்டுறீங்களா? ராணிக்காகவும் இப்படி கேட்டதுமே காலுக்காகவும் அங்கிருந்து குச்சிகளை எடுத்து நெருப்பை மூட்டுச்சு. ராணி, காலையில ஆனதுமே கொஞ்சம் குச்சிகளை எடுத்துக்கிட்டு வரேன். நாம வீடு கட்டி அதுக்குள்ள இருக்கலாம். அப்போ இந்த பனிக்காலத்துக்கு வெது வெதுப்பா இருக்கும். இப்ப நம்ம தூங்கி ஓய்வெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு காலுக்காகவும் ராணிக்காகவும் அந்த குகையிலேயே தூங்கிட்டாங்க. மறுநாள் காலையில வீட்டுல உணவில்லாததை பார்த்து எல்லா பறவைகளும் வருத்தப்பட்டாங்க. ஐயோ, குளிர்காலத்துக்காக நான் கஷ்டப்பட்டு சேமிச்சு வச்ச உணவு, என்னோட உணவுகளை எல்லாம் யாரு திருடிட்டு போயிருப்பா? குளிர்காலம் முடிகிறது வரை என்னோட பையனுக்கு நான் இனி என்ன உணவை சாப்பாட கொடுக்க போறேன்? என்னோட உணவுகளுக்கு என்னாச்சு? எங்க போச்சு என்னோட உணவுகள் எல்லாம்? இப்படி காட்டுல இருக்கிற பறவைகள் எல்லாம் உணவை பத்தி பேசிக்கிட்டு இருந்த நேரம் காலுக்காக இருந்த குகையில ஒரு கழுகு காலுக்காகத்தையும் ராணிக்காகத்தையும் அப்படியே முறைச்சு பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. ஏ கழுகு, என்ன நீ முறைச்சு பார்த்தா நாங்க பயந்துருவோமா? இது எங்களோட குகை, இங்க இருந்து வெளியே போ. அடே காலு, எவ்வளவு திமிர் இருந்தா என் குகைக்கு வந்து என்னையே நீ வெளியே போக சொல்லுவ? இப்போவே உங்க 2 பேரையும் நான் சாப்பிடுறேன். இறைச்சி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. பனிக்காலத்துல எந்த பறவைகளும் வெளியே வாரதே இல்லை. அண்ணே கழுகண்ணே, தயவு செஞ்சு எங்களை சாப்பிட்றாதீங்க. எங்களை சாப்பிட்டா உங்களுக்கு இன்னைக்கு மட்டும்தான் மாமிசம் கிடைக்கும். ஆனா நாங்க சொல்றதை நீங்க கேட்டீங்கன்னா பனிக்காலம் முழுவதும் உங்களுக்கு தினமும் விருந்துதான். நீ சொல்வது உண்மையா? என்னை ஏமாற்ற மட்டும் செய்தீர்கள். 2 பேரையும் இப்போதே இங்கேயே கொன்று விடுவேன். அட, நிஜமா கழுகண்ணே? எங்க காட்டுல புறா, குருவி, குயில்னு மாமிசம் சுவை உடைய நிறைய பறவைகள் இருக்கு. நான் ஏதாவது சொல்லி எல்லாரையும் இங்க கூட்டிக்கிட்டு வந்துடுறேன். ஆனா நான் அப்படி வந்தா என்னையும் ராணியையும் நீங்க எதுவுமே செய்யக்கூடாது. காகம் இப்படி சொன்னதுமே சுவையான மாமிசம் கிடைக்கும் அப்படிங்கிற பேராசையில கழுகு சொல்லுச்சு. சரி சரி, நீ சொல்றதுக்கு நான் ஒத்துக்கிறேன். ஆனா உன் மேல எனக்கு நம்பிக்கை இல்ல.
அதனால ராணிய என்கிட்ட விட்டுட்டு போ. நீ பறவைகளை கூட்டிட்டு வந்ததும் ராணிய உன் கூட அனுப்பி வைக்கிறேன். கழுகு இப்படி சொன்னதுமே காலுக்காகவும் பறவைகளை கூப்பிடுறதுக்காக காட்டுக்கு போச்சு. காட்டுல இருக்கிற எல்லா பறவைகள் கிட்டையும் காலுக்காகவும் சொல்லுச்சு, மீனு, காணாம போன உங்க உணவை எல்லாம் நம்ம காட்டோட முடிவுல இருக்கிற அந்த குகைக்கு பக்கத்துல நான் பார்த்தேன். எல்லா பறவைகளும் என் கூட வராங்க. நீயும் வா, உன்னோட உணவை எடுத்துக்கிட்டு போலாம். காட்டுல இருக்கிற எல்லா பறவைகளும் காலுக்காகவும் சொல்றத உண்மைன்னு நம்பி காலுக்காகவும் பின்னாடியே போனாங்க. கழுகண்ணே, நான் சொன்ன மாதிரியே எல்லா பறவைகளையும் கூட்டிக்கிட்டு வந்துட்டேன். நீங்க என்னையும் ராணியையும் இப்போ போக அனுமதிக்கணும். கழுகண்ணே, என் நண்பர்களின் குழந்தைகள் எல்லாம் மிகவும் சிறியவர்கள். இந்த பனிக்காலத்தில் நாங்கள் அவர்களுடன் இல்லையெனில் அவர்கள் மிகவும் சிரமப்படுவார்கள். பனிக்காலம் முடியும் வரை மட்டுமாவது எங்களை விட்டு விடுங்கள். இந்த மாதிரி எல்லா பறவைகளும் கெஞ்சி கேட்ட அப்புறமும் கழுகுக்கு மனது இறங்கவே இல்லை. அது சொல்லுச்சு, பலே பலே, அற்புதமான வேலை காலு. என் வாழ்நாளில் இவ்வளவு வகையான பறவைகளை நான் சாப்பிட்டதே இல்லை. இதையெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருந்த புறா கழுகு கிட்ட சொல்லுச்சு, கழுகாரே, வீட்டில் என் 3 குழந்தைகளும் நான் உணவெடுத்து கொண்டு வருவேன் என எதிர்பார்த்து காத்திருப்பார்கள். நான் போகவில்லை எனில் அவர்கள் பசியால் இறந்து விடுவார்கள். பசியால் இறப்பதை விட அவர்களை நீங்களே சாப்பிட்டு விடுங்கள். அதுவும் சரிதான், நானே சாப்பிட்டு விடுகிறேன். என்னுடன் வா, உன் வீடு எங்கே என காட்டு அப்படின்னு சொல்லிட்டு கழுகு புறாவை மட்டும் அந்த குகையிலிருந்து வெளியே கூட்டிக்கிட்டு வந்துச்சு. வெளியே வந்த கழுகு சொல்லுச்சு, சம் சம் சமாச்சம். கழுகு இப்படி சொன்னதுமே அந்த குகை தன்னால மூடிடுச்சு. புறா கழுக கூட்டிக்கிட்டு அதனோட வீட்டுக்கு போச்சு. வீட்டுக்கு வந்த புறா கழுகு கிட்ட சொல்லுச்சு, கழுகாரே, என் 3 குழந்தைகளையும் நீங்கள் சாப்பிடுவதை பார்க்கிற தைரியம் எனக்கு இல்லை. அதனால் நீங்கள் முதலில் உள்ளே செல்லுங்கள். கழுகும் புறா சொன்னதை கேட்டு ரொம்பவே இளமையான புறா குழந்தைகளை சாப்பிட போறோங்கிற ஆசையில உடனே அந்த வீட்டுக்குள்ள போச்சு. என்ன புறாவே, 3 குழந்தைகள் இருக்கு என்று கூறினாய், இங்கே ஒரு குழந்தை கூட இல்லை. முட்டல் கழுகே, நான் விரித்த வலையில் நீ வசமாக சிக்கிக்கொண்டாய். உன்னால் இந்த வீட்டை விட்டு இனிமேல் வெளியே வர முடியாது. நான் என் வீட்டை மிகவும் பலமாக பூட்டிவிட்டேன். நீ இந்த வீட்டிற்குள் பசியால் கிடந்து இறந்து போ. கழுக வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிட்டு புறா அதனோட நண்பர்களை காப்பாத்துறதுக்காக அங்கிருந்து பறந்து குகைக்கு பக்கத்துல போச்சு. குகைக்கு பக்கத்துல வந்த புறா கழுகு சொன்ன மாதிரியே சொல்லுச்சு, சம் சம் சமாச்சம். உடனே அந்த குகை திறந்துடுச்சு. புறா அதனோட நண்பர்களை காப்பாத்துறதுக்காக வேக வேகமா உள்ள போச்சு. நண்பர்களே, உங்கள் அனைவரையும் கழுகு வெளியே வர சொன்னது. கழுகு வெளியே தான் இருக்கிறது. காலு மற்றும் ராணி, நீங்கள் இருவரும் இந்த பழங்கள் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு வர வேண்டுமாம். காலுக்காகவும் ராணிக்காகவும் அந்த பழங்களை எடுத்துக்கிட்டு இருந்த சமயம் புறா மற்ற பறவைகளை கூட்டிக்கிட்டு வெளியே வந்துச்சு. வெளியே வந்த புறா வேகமா மந்திரத்தை சொல்ல குகை உடனே மூடிடுச்சு. உணவெடுக்க போன காலுக்காகவும் ராணிக்காகவும் உள்ளேயே மாட்டிக்கிட்டாங்க. எல்லா பறவைகளும் இப்ப சந்தோஷமா அவங்களோட வீட்டுக்கு பறந்து போனாங்க. காட்டுல பனிக்காலம் முடியறது வர புறா மீனுக்குருவியோட வீட்டுல தங்கி இருந்துச்சு. பசங்களா, இந்த கதையிலேருந்து நாம என்ன கத்துக்கிட்டோம்னா, நாம அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைச்சா அது நமக்கே கெடுதலா வந்து முடியும்.